இலக்கிய சைடில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இலக்கியாவுக்கு எஸ்எஸ்கே ஹாஸ்பிட்டலில் அதுவும் ஹார்ட் அட்டாக்கில் அட்மிட் ஆயிருக்கான்னு தெரிஞ்சோன்னும் இலக்கியா உடனே கிளம்பி அங்கே போகிறாங்க. ஏன்னா இலக்கியாவுக்கு நல்லாவே தெரியும், எஸ்எஸ்கேவுக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வந்திருக்க வாய்ப்பே இல்லை. எஸ்எஸ்கேவுக்கு இதேமே கிடையாது. அவன் இதை பற்றியும் கவலையும் பட மாட்டான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வந்திருக்க முடியும்? இது எல்லாமே பொய் தான். ஸோ அவன் வெளியே வரணும் அப்படின்னு திட்டம் போட்டு ஏமாத்த ட்ரை பண்ணுறான். அவனை கையும் களமா பிடிச்சி திரும்பவும் ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு இலக்கியா முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்காக இலக்கியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கே படுத்த படுக்கையாக இருக்க எஸ்எஸ்கேவை பார்க்க ட்ரை பண்ணி உள்ளேயும் போகிறாங்க இலக்கியா. உள்ளே போன உடனே இலக்கியா பார்க்குறாங்க, எஸ்எஸ்கே அப்படியே படுத்த படுக்கையாக இருக்காரு. அப்போது அங்கே டாக்டர் வராங்க. டாக்டர் வந்தோடனே இலக்கியா டாக்டர் விசாரிக்கிறாங்க, இது மாதிரி என்னாச்சு டாக்டர், இவருக்கு உண்மையாகவே ஹார்ட் அட்டாக் தானா, இவர் பிழைப்பாரா மாட்டாரா அப்படின்னு கேட்கும்போது டாக்டர் சொல்கிறாங்க, இல்லை மேடம், இவர் பிழைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இவருக்கு சிவியரா அட்டாக் வந்திருக்கு. இவருக்கு நாங்கள் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண போகிறோம். ஏன்னா இவருடைய இதயத்தில் அடைப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால தான் மூச்சு விடுதலை சிரமம் ஏற்பட்டிருக்கு. அவருக்கு இப்போது ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டிருக்கு. அவருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணால் மட்டும்தான் அவரை காப்பாற்ற முடியும். இல்லைனா காப்பாற்ற முடியாது, ரொம்ப கஷ்டம்தான். அதனால் உடனே இப்போ அவருக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு அவங்களுடைய மனைவிகிட்ட இப்போ நாங்கள் கையெழுத்து வாங்கியாச்சு, பர்மிஷன் வாங்கியாச்சு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு குற்றவாளி. அதனால் இவருக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணி இவரை சரி பண்ணி உடனே ஜெயிலுக்கு அனுப்பணும் மேடம். எங்களுக்கு வழி இல்லை, நாங்கள் எப்படி இவரை காப்பாற்றிடுவோம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. அதுக்கு இலக்கியா சொல்கிறாங்க, முடிஞ்ச வரைக்கும் இவர் உயிரை காப்பாற்றிருங்க சார். ஏன்னா இவர் அதுக்கப்புறம் நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு பலன் இல்லாமல் போயிடும். ஏன்னா இவன் சாதாரண ஆள் இல்லை, இவன் ஏகப்பட்ட குற்றம் பண்ணியிருக்கான். இவெல்லாம் அவள் சீன சாகக்கூடாது. இவெல்லாம் உயிரோட இருந்து கஷ்டப்படணும், ஜெயிலில் கழு திங்கணும். அப்போதான் இவனுக்கெல்லாம் அவன் பண்ண பாவத்துக்கான தண்டனையை அனுபவிக்க முடியும். எப்படியாவது காப்பாற்றுங்க சார் அப்படின்னு இலக்கிய டாக்டர் சொல்கிறாங்க. டாக்டரும், கண்டிப்பாக மேடம், நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவரை காப்பாற்றி நாளைக்கு இல்லை அடுத்த 2 நாளுக்குள்ளே திரும்ப ஜெயிலுக்கு அனுப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு. இலக்கியாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போனோடனே டாக்டர் உடனே, நர்ஸ் இங்கே வாங்க, இவர் அழைச்சிட்டு ஆப்ரேஷன் எடுத்து போங்க அப்படின்னு சொல்லவும் எஸ்எஸ்கே டக்குன்னு கண்ணு முடிச்சு, சார் 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 ப்ளீஸ் சார், நான் சொல்கிறது கேளுங்க சார், எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு நெஞ்சு எல்லாம் கிடையாது, நான் வேணும்னு நடிச்சு தான் இங்கே வந்திருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க சார், எனக்கு ஜெயிலில் இருக்கிறதுக்கு பிடிக்கல, அதனால தான் இப்படி இங்கே வந்து நான் நெஞ்சு வலி மீட்டாக இருக்கேன், தயவு செஞ்சு என்னை இங்கேயே இருக்க வைங்க, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நான் இங்கே இருந்தால் மட்டும்தான் என்னுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லி ஜாமீனில் நான் வெளியே போக முடியும். வெளியே போய் என்னை இப்படி ஜெயிலுக்கு அனுப்புன ஒரு சில பேரை நான் பழி வாங்கணும். எனக்கு வெளியில் நிறைய வேலை இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு உதவி பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கான ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அமௌண்ட்டை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு எஸ்எஸ்கே அந்த டாக்டர்கிட்ட பேசுகிறாரு. டாக்டர் உடனே, என்ன சார் சொல்கிறீங்க, உண்மையாவா? அப்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? இல்லை டாக்டர், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் என்னால் ஜெயிலில் இருக்க முடியாது. என்கிட்ட கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. உங்களுக்கு எத்தனை கோடி வேணாலும் நான் தரேன். தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு ஒரே ஒரு ரிப்போர்ட் மட்டும் கொடுத்தா போதும். என்னால் இந்த கண்டிஷனில் ஜெயிலில் இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் எனக்கு ஒரு ரிப்போர்ட் மட்டும் கொடுங்க ப்ளீஸ் டாக்டர். நான் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறாரு. டாக்டர்ஸ் பேச்சு கேட்டு எஸ்எஸ்கேவும், சரி டாக்டர் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, டாக்டர் ஒன்று, சரி எஸ்எஸ்கே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு டாக்டர் சொல்லவும், இப்படி எஸ்எஸ்கே டாக்டர் 2 பேரும் பேசுறத இலக்கியா வெளியே வந்து கேட்டு உள்ளே வராங்க. இலக்கியா பார்த்த உடனே எஸ்எஸ்கே டக்குன்னு படுத்துக்கிட்டாரு. இலக்கியா ஒன்று, என்ன எஸ்எஸ்கே என்னை பார்த்த உடனே படுத்துட்டீங்க, என்ன நடிக்கிறீங்களா? இங்கே பாருங்க, நீங்கள் இவ்வளோ நேரம் அந்த டாக்டர்கிட்ட பேசுன எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அதனால் என்னை ஏமாற்ற நினைக்காதீங்க. உங்களுக்கு நெஞ்சு வலியும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் வேணும்னு வெளியே வரணுங்கிறதுக்காக இப்படி நாடகம் ஆடுறீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு அப்படின்னு இலக்கிய சொல்ல, எஸ்எஸ்கே உடனே, ஆமாண்டி நான் நாடகம் தான் ஆடுறேன். ஒரு நாள் என்னை என்ன பண்ண முடியும்? என்னமோ என்னுடைய போதாத நேரம் என்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்ட, அதுக்காக என்ன இப்படியே இங்கேயே இருக்க வச்சலான்னு நீ தப்பு கணக்கு போடாத. கண்டிப்பாக வெளியே வரதான் போகிறேன். வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் உன்னையும் கௌதமியும் பழி வாங்கிறதுக்கு உங்கள் வீட்டுக்கு சொத்தெல்லாம் பிடுங்க தான் போகிறேன், வாங்கிட்டு உங்களை நடுத்தருவில் நிப்பாட்ட தான் போகிறேன் அப்படின்னு எஸ்எஸ்கே பயங்கரமாக ஆக்ரோஷமாக பேசுகிறாரு. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து போலீஸ் உள்ள வராங்க. போலீஸை பார்த்தோன்னே எஸ்எஸ்கே பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு. எஸ்எஸ்கேக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் இலக்கியா சொல்கிறாங்க, எஸ்எஸ்கே
நீங்க இந்த டாக்டர்கிட்ட பேசின எல்லாமே நாங்க வீடியோ கடை எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா இவரு உண்மையான டாக்டர் கிடையாது. இவரு போலி டாக்டர். நான் ரெடி பண்ண டாக்டர். அது தெரியாம இந்த டாக்டர் கிட்ட நீங்க டீல் பேசுனீங்க. எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அது போலீஸ் கையிலயும் குடுத்துட்டேன். இப்போ போலீஸ் உங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போறாங்க. இதுக்கப்புறம் நீங்க என்ன நினைச்சாலும் சரி, இனிமே நீங்க வெளிய வரவே முடியாது. அந்த அளவுக்கு உங்கள என்ன பண்ணணுமோ அத போலீஸ் பார்த்துப்பாங்க. இன்ஸ்பெக்டர் அவர அரெஸ்ட் பண்ணி கொண்டு போங்க அப்படின்னு இலக்கியா சொல்லவும், எஸ்எஸ்கே செம்மையா அதிர்ச்சி வராரு. அப்பதான் எஸ்எஸ்கேவுக்கு எல்லாமே புரியுது. இலக்கியா வேணும்னு திட்டம் போட்டு நம்மள திரும்பவும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டா, நாம நல்லாவே ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னு எஸ்எஸ்கே பயங்கரமா கோவப்படுறாரு, கொந்தளிக்கிறாரு. ஆனா இலக்கியாட்ட திரும்ப தோத்து போய் அசிங்கப்பட்டு எஸ்எஸ்கே திரும்பவும் ஜெயிலுக்கும் போறாங்க.